வணக்கம். என்னோட பேர் ஷாகினி. நான் கொளத்தூர்லேருந்து வரேன். 2 வருஷமாக நான் பாதகுஷா தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இல்லாததுனால வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கெரியரை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இப்போது நமக்கு இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அண்ட் டயபெட்டிக் இருக்குது இவங்களுக்கு. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 காலுமே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து சோலார் பிக்சல் ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட ஸ்டொமக் பாயிண்ட்டை நம்ம ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹார்ட்டோட பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நம்ம லெஃப்ட் சைடில் தான் ஹார்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே ஸ்ப்ளீன் ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ப்ரெஷரை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம். ரைட் சைடில் பேங்க்ரியாஸ் ஏரியாஸ் இருக்குது. பேங்க்ரியாஸும் கல்பிரேடர் ஆக்டிவேட் பண்ணணும். இங்கே ப்ரெஷர் நம்ம ஜாஸ்தியாக கொடுக்கலாம். இப்போ இவருக்கு லைட்டாக ஷோல்டர் பெயினும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷோல்டரோட பாயிண்ட்ஸ் இங்கே கனெக்டாக இருக்கும். இவங்களுக்கு சளியும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே லங்ஸ் ஏரியாவில் ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம இப்போ அவங்க டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட சிறுங்குடல் பெருங்குடலை ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம. ஸோ எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருந்து இப்படி கொண்டு போய் ஆக்டிவேட் பண்ணி அந்த கழிவை வெளியே கொண்டு வந்துடணும். ஆனஸில் விட்டுறணும். அந்த கழிவு அப்படியே கொண்டு ரெக்டம், கோலான், ஆனஸை கொண்டு விட்டுருணும். அப்போ இவங்களுக்கு வயிற்று சுற்றி இருக்கிற ப்ராப்ளமோ குடலை சுற்றி இருக்கிற ப்ராப்ளமோ இவங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாகவே. இப்போ தைராய்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இவருக்கு தைராய்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட் ஏரியாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும். இது தைராய்டு பாயிண்ட். இப்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது
நம்ம தலை பகுதியில் நம்ம வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கும். அவங்களுக்கு ஹெட்டேக்கு, மைக்ரைன் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம இந்த கால் பகுதியில் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியாகும். ஓகே, இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிட்டிங் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு அவங்களுக்கு எத்தனை சிட்டிங் கொடுக்கணும் அப்படின்றது இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.